பேவி அறுத்தனர் ஐவரும் எண்ணிலி துன்பம் பொறுத்தனவல் வீரை ஒன்றல்ல வாழ்வை வெறுத்தனம் ஈசனை வேண்டி நின்றானே பசையில் விழுப்பொருள் வானும் நீரதும் திசையும் திசை பெரு தேவ குழாமும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூல திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 7ஆம் தந்திரம் 8வது அத்தியாயம் சம்பிரதாயம். இதுல 2வது பல்லின்று நாம் சிந்திக்கின்றோம். உயிரும் சரீரமும் ஒன்பொருளான உயலார் பரமும் மின்மேவும் பிராணன் செயலார் சிவமும் சிச்சத்தி ஆதிக்கே உயலார் குருபரன் உய்ய கொண்டானே. நமக்கு இந்த பாடல்ல நமக்கு மைய கருத்து என்னன்னாக்கா, இந்த இதுல கொடுத்திருக்கிற மாதிரி எல்லாம் பரம குருவாக இருக்கின்றவன் சீடனின் ஆன்மீக மீட்புக்காகவும் முக்திக்காகவும் எவ்வாறு செயல்படுகின்றார் அப்படின்றதுதான் அந்த பாடலுடைய முக்கியமான இது. உயிரோடு இருக்கின்ற உடலும் அதனோடு சேர்ந்து இருக்கின்ற ஆன்மாவும் அனைத்திலும் உயர்ந்து முழுவதுமாக இருக்கின்ற பரம்பொருளும் உடல் எடுத்த பிறகு சேர்ந்து கொள்கின்ற மூச்சு காற்றும் இவை அனைத்தின் செயல்களிலும் முழுவதுமாக இருக்கின்ற இறைவனும் ஞானமாக இருக்கின்ற இரவியும் ஆதியிலிருந்தே செயல்பட வைக்கிறார்கள் அப்படின்றது முழுமையாக உணர்ந்த ஒரு அடியவர்கிட்ட முழுமையாக ஒரு குருவாக பரம்பொருள் தோன்றி முக்தி நிலைக்கு அவளை ஆட்கொண்டு அருளுவார் அப்படின்றது இந்த பாடனுடைய மைய கருத்தாக இங்கே பார்க்கப்படுகின்றது. இந்த உயிரார் சரீரமும் அப்படின்னாக்கா உயிரோடு இருக்கின்ற உடல், ஒன்பொருளான அப்படின்னாக்கா அந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒளிமயமான ஆன்மாவை குறிப்பிடுகின்றது. விழவுவார் பரமும் அப்படின்னாக்கா அனைத்துக்கும் விளக்கத்தக்க வகையில எங்கும் நிறைந்திருக்கின்ற அந்த இறை பரம்பொருளை குறிப்பிடுகின்றது. பின்மேவும் பிராணன், உடலை இயக்கக்கூடிய அந்த முதன்மையானது, அதாவது பிராண காற்றில் இருக்கக்கூடிய பிராண சக்தி. செயலார் சிவமும் சித்தத்தியும், இவை அனைத்திலும் இயக்கங்களும் மூலமாக சிவபெருமான் ஞான வடிவிலான சிவசக்தி, இரண்டுத்தையும் சொல்றாங்க, சிவனும் சக்தியும் சொல்றாங்க. ஆதிக்கே, ஆதி முதலிலிருந்தே இவற்றுக்கெல்லாம் ஆதாரமாக செயல்படுகின்றனர். உயலார் குருபரன் உய்ய கொண்டானே அப்படின்னாக்கா அந்த உண்மையை உணர்ந்து கொண்டு முற்படக்கூடிய சீடர்களை குரு வடிவாக இறைவன் தானே ஆட்கொண்டு முக்தியை கொடுப்பார். ஏன்னாக்கா இந்த உடலும் இயக்கமும் மனித உடல்ல பாத்தீங்கன்னா ஆன்மா இருக்குது, உடல் வைக்கக்கூடிய பிராண வாயு இருக்குது. இது ரெண்டும் தனித்தனியா இயங்குவதில்லை இல்லைங்களா, ரெண்டும் சேர்ந்துதான் இயங்குது. பிரபஞ்சத்துல பாத்தீங்கன்னா ஆதி முதல் இந்த உடல் எல்லாத்துலயும் இயக்கத்துல பின்னாடி இருக்கிறது யாருன்னு நம்ம ரொம்ப டீப்பா போனோம்னா அங்க சிவம் என்கின்ற அறிவும் சக்தி என்கின்ற ஞானமும், அப்படி இல்லைன்னா சிவன் என்கின்ற அனுபவமும் சக்தி என்கின்ற ஆற்றலும் செயலாற்றலும் இப்படியாக தான் இருக்குது. இதுதான் இந்த உடலும் உயிரும் இறைவனுடைய இயக்கம்தான் அப்படின்னு நம்ம உணர்ந்து வாழக்கூடிய அந்த நிலைக்கு நம்ம வந்துட்டோம்னா அப்ப நம்ம மெச்சூர்ட் ஆயிடுறோம், பக்குவம் அடைஞ்சிடுறோம். எப்படி வடை போட்டு கொதிச்சிட்டு இருக்கிற வடை அப்படியே கொதி நின்ன உடனே வெந்துச்சுன்னு ஒரு பக்குவம் வருதோ, அதே மாதிரி நம்ம அது உணர ஆரம்பிச்ச உடனே குரு நமக்கு குரு வடிவுல நம்மளை ஆட்கொண்டு பேரின்பம் அளிப்பார். உடல் உயிர் பிராணன் அப்படின்னு எல்லாத்துலயும் அவன் தான் இருக்கிறான், சிவசக்தி அருளாலதான் எல்லாமே நடக்குது அப்படின்னு யாரு உணர்கின்றார்களோ அந்த மையான்பர்களுக்கெல்லாம் சிவபெருமானே குருவாக எழுந்தருளி முக்தி பெற்றை அருளுவார். அதுக்கு ஒரு கதை பார்க்கலாம்னா, ஒரு பெரிய வித்வான் இருந்தார் ஒரு ஊர்ல. அவருக்கு வீணை ரொம்ப அற்புதமா வாசிப்பாரு. அவரு வீணையை இசையை கேட்கறதுக்கு ஊரே திரளும்.
அப்ப அவரிடம் இசை கற்க ஒரு சீடன் வந்தான். அவனுக்கு வீணின் அமைப்பை பத்தி தொடங்கினார். இது மரத்தால் ஆன வீணை தான் நமது உடல். இதில் கட்டப்பட்டுள்ள நரம்புகள் தான் நமது மூச்சு காற்று. வீணையில இருந்து எழுதும் நாதமும் இசையை ரசிக்கும் உணர்வுதான். அப்ப குரு சீடன் கேட்கிறான், உடலும் பிராணும் ஆன்மாவும் இருந்தால்தான் மட்டுமே இசை வந்து விடுமா? அப்ப சிரிக்கிறார், இல்லை. இந்த வீணை எவ்வளவு அழகாக இருந்தாலும், நரம்புகள் சரியாக அமைக்கப்பட்டிருந்தாலும், அதனை மீட்டுவதற்கு ஒரு விரலும் சக்தி, அந்த விரலை இயக்க இசையை உருவாக்க அந்த சங்கீத வித்வானும் சிவனும் தேவைப்படுகின்றார்கள். வீணை, நரம்பு, இசை எல்லாவற்றையும் படுத்தி அதன் பின்னணியில் இருந்து அதனை இயக்குவனாக எந்த இறைவனோ இரவையோ நமக்குள்ளும் இருந்து நம் உடலையும் மூச்சையும் உயிரையும் இயக்க வைக்கின்றான். அப்படின்னா இந்த ரகசியத்தை நம்ம எப்படி உணர்வது? அதுக்கு குருநாதர் சொல்றாரு, தலையில கை வச்சு அவன்கிட்ட மேல, உனக்கு உணர்த்ததான் நான் குருவாக வந்திருக்கின்றேன். நீ சிவயோக பயிற்சியும் பிராணாயாம முறையும் உபதேசித்தார் அவனுக்கு. அடுத்த நொடியிலிருந்து அவன் உடலுக்குள்ள சிவசக்தியின் இயக்கம் உணர்வத மகிழ்ச்சியிலிருந்து உணர்ந்தான். இப்ப இந்த பாடல் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இந்த வீணன்றது சரீரம், வீணின் நரம்புகள்லாம் பிராணன், அதுல இருந்து இழையக்கூடிய இசை ஆன்மா. சிவனும் சக்தியும் இசையை எப்படி மீட்கின்றார்களோ அதே போல நம் உடலும் உயிரும் சிவனும் சக்தியாக இயங்குகின்றது. நம்மை உய்விக்க இறைவனே குருபரனாக ஆட்கொள்வான். இதுதான் அந்த பாடலுடைய விஷயமாக நமக்கு சொல்லப்படுகின்றது. அடுத்து இந்த பிராக்டிக்கல் லைஃப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உடல் நம்ம பேணணும். ஏன்னா சரீர விழிப்புணர்வு நமக்கு வேணும். கான்சியஸ் அண்ட் இது அபவுட் த பாடி நமக்கு ரொம்ப தேவைப்படுது. சத்தான உணவு சாப்பிடணும். டெய்லி காலையில எழுந்துச்சு அந்த மினிமம் எக்ஸசைஸ் ஃபார் இனிஷியேட்டிங் த ஹட், குடல் இயக்கத்துக்கும் உடல் இயக்கத்துக்கும் சில எளிமையான பயிற்சிகள், மூச்சு காட்டு பயிற்சிகள், மன அமைதிக்காகவும் பிராணாயாமம் போன்ற பயிற்சிகள்லாம் செஞ்சுட்டு, அப்புறம் நான் செய்யல அப்படின்ற அகந்தையை விட்டு, அதுக்கப்புறமா நல்ல ஒரு குரு வேணும் அப்படின்னு நம்ம தேட ஆரம்பிச்சோம்னு சொன்னா, அப்படியே நமக்கு ஒருவாக நின்று அருள் புரிவார். ஒரு நடப்பயிற்சி கூட டெய்லி பண்ணலாம். இப்படியாக பண்ணி நாம் இறைவனை அடைந்து முற்றியை பெறுவோம் என்று கூறி தலத்தை கிருத்திகாமா படிக்கின்றது. வாங்க வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்தியாமா, நீங்க உங்களுடைய பகிர்வை அணியுங்க. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1779வது திருமந்திரம். குருவாய் வந்தருளி. திருமந்திரம். உயிரும் சரீரமும் ஒன்பொருளான வியபார் பரமும் பின்வேவும் பிராணன், செயலார் சிவமும் சிற்சக்தி ஆதிக்கே, உயலார் குருபரன் உய்ய கொண்டானே. அருமையான திருமந்திரம். உயிரும் உடம்பும் மிகச்சிறந்த ஒளிப்பொருளாக விளங்கும். வியந்து போற்றத்தக்க பரம்பொருளும் இதன் பின்னால் பொருந்திய உயிர் மூச்சும் பிராணன், இவை யாவற்றையும் செயல்படுத்துவது சிவமும் சிற்சக்தியும் என்பது அறிந்து அந்த ஆன்மாக்கள் கடைத்தேற குருவாய் ஆட்கொண்டு அருளினான். வியவார் மகிழார், செயலார் செயல் புரிபவர், உயலார் உய்ய கடைத்தேற செய்பவர். சிவத்தை ஆன்மாக்கள் அறியாத நிலையிலும் அவைகளுக்கு உதவ முன் நிற்பதால் வியபார் பரம் என்றார். கழக வெளியீட்டில் உயிரும் உடலும் நிலைப்பான சேர்க்கை சிறந்த பொருள்கள் என்று மகிழாதவர் தம் உயிர் உடலாகிய பாரத்தை உயிருக்கு உயிராய் திகழும் சிவமும் சிற்சக்தியும் ஏற்று கொள்ளும். அவ்வுயிர் கடைத்தேறு வண்ணம் சிவபெருமான் தம் முதல் குருவுமாய் ஆண்டு அருளி ஏற்று கொண்டனன்
உயலார் உயல் கூட்டல் ஆர் கடைத்தேறும் வண்ணம் எழுந்தருளி நிறைந்த வியவார் மகிழார் உயலார் உய்யும்படி எழுந்து அருளிய. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். உங்களுடைய இந்த தெளிவான வாசிப்பு எல்லாருக்குமே பயனுள்ளதாக அமைகிறது. நன்றி. வேற யாராவது? ரத்னகுமாரியா, நீங்க மேல வர முடியுமா? முடிஞ்சா வாங்க. ராஜேந்திரன் ஐயா, யாரு, பழமணியம்மா, யாரும் மேல வரக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தாலும் மேல வாங்க. இன்றைய லிஸ்னிங் போட்டிருக்கீங்க. இன்றைய மந்திரம் லைனையா விந்தியாமா 2 பேருமே ரொம்ப அழகா நமக்காக விளக்கி கொடுத்திருக்காங்க. நம்ம கூடுதலா சில விஷயங்கள் பார்க்கலாம். அவ்வளவுதான். இந்த மந்திரத்துல அவர் 2-3 விஷயம் இறைவனுக்கு உண்டான அடைமொழியாக அவர் சொல்றாரு. அது எப்பேற்பட்ட அடைமொழி அப்படின்னா, அவருடைய பெரும் செயலையும் கருணையையும் நமக்கு சொல்லுவதன் மூலம் நாம் அடையக்கூடிய சில விஷயங்களை அவர் சொல்லி கொடுக்கிறார். ஏன்னா இந்த மந்திரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த மந்திரம் சிவலிங்கத்தை நாம உணரக்கூடிய ஒரு மந்திரம் அந்த பகுதியா இருக்கு. நேற்றுக்கே பார்த்தோம் நம்ம. அதுதான் மன்னிக்கணும், சம்பிரதாயம். அந்த சம்பிரதாயங்களின் மூலமாக எங்கனம் இந்த சிவலிங்கத்தை நாம உணர்வது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது. அப்ப என்ன சொல்றாரு? வியவார் பரம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. அது ஒரு வார்த்தை சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அடுத்தாப்புல செயலார் சிவம் அப்படின்னு இன்னொரு அடைமொழி தராரு. அதுக்கப்புறம் உயலார் குரு பரன் அப்படின்னு அடுத்தாப்புல ஒண்ணு சொல்லி கொடுக்கிறாரு. அது எதுக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த வியவார் பரம் வியவார் பரம்னா மிகவும் வியப்பான ஒரு விஷயம். அதுதான் வியப்பு. வியவார் பரம். அந்த பரம் எப்பேற்பட்ட பரம்? பெரும் வியப்பை தரக்கூடிய பரம். என்ன வியப்பு? அதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உயிரும் சரீரமும் ஒன் பொருளான அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த இரண்டும் ஒரே பொருளானது ஒப்புமை இல்லாத ஒரு பொருளாக, ஒன் பொருள் அப்படின்னா ஒன்றிய அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். இல்ல ஒரே, ரெண்டுக்குமே கிட்டத்தட்ட ஒரே பொருள் தான் வரும் நமக்கு. பாத்தீங்களா, எங்கேயும் பொருள் தான் வருது. இரண்டுமே ஒரே தன்மை இதுதான். அதனால்தான் உயிரும் உடலும் ஒளி பொருந்திய பொருளாக இருக்கக்கூடியது அப்படிங்கிற ஒரு உண்மைய நமக்கு தரக்கூடிய, நமக்கு காட்டக்கூடிய. இப்ப நம்ம எத்தனையோ விஷயம் சொல்றோம். ஆன்மா தனி, அந்த உயிர் உடலோட சேர்ந்து இறையாக இருக்கிறது அப்படின்லாம் நம்ம சொல்றோம். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் புத்தியில, அறிவுல செய்தியாக உள்ளே அமர்ந்து இருக்கிறது. அதான் நிஜம். இப்ப இத தாண்டி ஒரு கிளிம்ஸ் கிடைச்சா போறோம். அந்த உணர்வு அது வரும்போது ஒரு பேரு வியப்பு நம்மை ஆட்கொள்ளும். அது ஐயோ, எவ்வளவு படிச்சிருந்தாலும் தெரியாது. ஐயோ என்ன அனுபவம் அது, முதல்ல அது என்னன்னு புரியாது. பேரானந்த அனுபவம், சிவானுபவம். அது அப்படியே சந்தோஷத்துல இருப்போம். அப்புறம் அத மீண்டும் மீண்டும் விளக்கி கொள்ள முயலும் பொழுது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். ஒண்ணு, நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து அப்படின்னு அபிராமி பற்று சொல்றாரு. அவருக்கு தெரியாத விஷயமா? இல்லவே இல்ல. ஆனாலும் அவர் சொல்வாரு, நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து நீயே ஆட்கொண்டாய் அப்படின்பாரு. அப்ப என்ன மாதிரி ஒரு ஆளை கூட நீ உய்வித்திட்ட அப்படின்னு சொல்ற. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அவ்வளவு பெரிய பெரு வியப்பு எனக்கே கிடைச்சிருச்சு. அதான் சொல்றாரு, வியவார் பரமும். அப்பேற்பட்ட ஒரு பேரானந்த அனுபவத்தை
நமக்கு தரக்கூடிய விஷயத்த அவர் இந்த உடலுக்குள்ள வைத்திருக்கிறார். அவர் இருந்து இயக்குகிறார். அதனாலதான் பின்மேவும் பிராணன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த உயிர், சரீரம், பின்மேவும் பிரான், இதை எல்லாவற்றையும் இயக்கக்கூடிய சிவமும் சிற்சக்தி அப்படின்னு சொல்றாரு. அப்போ என்ன என்ன பொருள்? அப்ப இந்த இந்த இத்தனை விஷயங்களையும் ஆட்கொண்டு எதெல்லாம் உயிர், சரீரம், மேவக்கூடிய பிராணன், இவை எல்லாவற்றையும் ஒரே பொருளாக காமிச்சு நம்மை பரவசத்தில் ஆழ்த்தக்கூடிய அந்த இறையம் பெருமான் யாரு? செயலார் சிவமும். அப்ப அந்த இடத்துல செயல் ஆக நிகழக்கூடிய அந்த சிவமும் சிற்சக்தி ஆதிக்கே உயலார் குருபரன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடியது நம்ம உயிர் மாத்திரம் இல்ல, இந்த உடல் மாத்திரம் இல்ல, அதுல இருக்கக்கூடிய பிராணன் மாத்திரம் இல்ல, இந்த இந்த இடத்துல அங்கே இருந்து நம்ம இயக்கக்கூடிய சிவம். இந்த சிவம் எப்பேற்பட்ட சிவம் அப்படின்னாக்க சக்தியே சிவமாக இருக்கிறாள். இத நம்ம ஒரு 3 மந்திரம் முன்னாடி நம்ம பார்த்தோம். நாதம் நலம் தரும் சக்தி சிவன் வடிவாகி அப்படின்னு ஒரு 3 மந்திரம் முன்னாடி சொல்லியிருப்பாரு. அப்ப என்ன அர்த்தம்? அந்த சிற்சக்தி அப்படின்னு சொல்றாருல, இந்த சிற்சக்தி யாரு? சிவமும் அப்படின்னு சிவமாக இருக்கக்கூடிய சிவசக்தி, சிற்சக்தி. அததான் முன்னாடி ஒரு 3 மந்திரம் முன்னாடி நலம் தரும் சிவசக்தி சிவன் வடிவாகி அப்படின்னாரு இல்லையா? அந்த சக்தி ஆகிய சிவமும், பின் அந்த சக்திக்குள் அடங்கி இருக்கக்கூடிய சக்தியும் ஆதிக்கே. அப்போ அவர் யாரு? அவர்தான் ஆதி குருபரன். ஆதிக்கே அப்படிங்கிறது ஆதியான அப்படின்னு நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். நம்ம அர்த்தநாரியா இருந்தா இதுக்கு உண்டான இலக்கணத்தை ரொம்ப அழகா நமக்காக வாசிச்சு கொடுத்திருப்பாரு, சொல்லி கொடுத்திருப்பாரு. அப்போ இந்த இடத்துல ஆதிக்கே அப்படின்னா ஆதியான, அவருக்கே உரித்தான உயலார் குருபரன் அப்படின்னு சொல்றாரு. எங்க எப்பேற்பட்ட குருபரன்? நம்ம உள்ளே இருந்து பரானந்தின்னு ஒரு 4 மந்திரம் முன்னாடி சொல்லி கொடுத்தாரு இல்லையா? அப்ப அந்த பரானந்தி, அப்ப அந்த பரானந்தி யாரு? நம்முடைய குரு. அத்தகைய குருவாக உயலார் குருபரன் அப்படின்றாரு. அப்ப அந்த உயலார் குருபரன் அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? இத்தனை விஷயங்களை காட்டி கொடுக்கிறாரு, நம்மளுடைய உயிரினுடைய இயக்கத்தை காட்டி தருகிறார் அத்தகைய குரு. அப்ப இதை யாரு காட்ட முடியும்? அப்ப உள்ள இருந்து அப்ப நம்ம இங்க துவைதத்துல இருக்கோமா அப்படின்னா இல்லவே இல்ல. அந்த உயிர் இப்ப நம்ம சமாதி ஆயிட்டோம் அப்படின்னாக்க அந்த சமாதிக்கு பின் உணரக்கூடிய நிலை அது வேற விஷயம். ஆனா இது அங்கல்ல. நம்ம இந்த உயிரோடு இந்த முழு விழிப்புணர்வோடு இந்த உயிர் சென்று அடையக்கூடிய நிலையை நமக்கு காட்டித்தரக்கூடிய இறையம் பெருமான், அதான் உயலார் குருபரன் அப்படிங்கிறாரு. அப்ப இந்த இடத்துல என்ன செய்தி இருக்கு அப்படின்னா, நாம் இந்த முழு விழிப்புணர்வோடு இருக்கும் போதே அந்த இறையம் பெருமானை நம்மால் மிக எளிதாக அற்புதமாக உணர முடியும். அப்ப அத்தகைய உணர்ச்சியை எது உயிர்ப்பித்து நமக்கு காட்டுகிறதோ அந்த உயிர்ப்பு அததான் சொல்றாரு இந்த இடத்துல. உயலார் குருபரன் என்ன சொன்னாரு? உய்ய கொண்டானே. அப்பேற்பட்ட அந்த பெரும் இறைவனுடைய கருணை நம்ம என்ன செஞ்சுதான் அப்படின்னா உய்ய கொண்டானே, நம்மை மேலேற்றி சென்றானே, அவன் நம்மை ஆட்கொண்டானே அப்படின்னு. எப்பேற்பட்ட விஷயம் யாருக்கோ நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நடக்கிற விஷயத்த பார்த்தாலாது நமக்கு புரியும். ஆஹா, அப்பேற்பட்ட விஷயம் அவர் பண்றாரு அப்படின்னா, பண்றாருல, அதான் நீ உனக்குள்ள இருக்கு, நீ பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கும்? எவ்வளவு ஒரு பெரு வியப்பு வரும். இப்ப நம்ம பாக்குறோம், யாரோ ஒருத்தர் கோயில் கட்டுறாங்க, எவ்வளவு கோயில் கட்டுறாங்க, எவ்வளவு பெரிய கோயில் கட்டுறாங்க, எவ்வளவு பெரிய விஷயம் பண்றாங்க. நம்ம சரவணனையா இருக்காரு. அப்ப நம்ம அவரை பத்தி யோசிக்கும் போது எப்படி யோசிப்போம்? ஐயோ, எவ்வளவு பெரிய விஷயம் பண்றாரு, திருமந்திரத்துக்குன்னே ஒரு கோயில் கட்டுறாரு, அதுக்குன்னே அவ்வளவு பண்றாரு அப்படின்னு நம்ம ரொம்ப பெரிய உயர்வா யோசிப்போம்.
அப்போ அடுத்தாப்புல ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க, அவரும் நீயும் ஒண்ணுதான். அவருக்குள்ள என்ன இருக்கோ, எது இதை செய்ய வைக்கிறதோ அதுதான் உனக்குள்ளயும் இருக்கு. அப்போ உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சிவத்தை எப்படி நீ உணரப் போற? இப்படி உணரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்ப இது எவ்வளவு பெரிய விஷயம். இது சாத்தியம்னு சொல்லித் தராரு. அதை அதை செய்யக்கூடிய பொருள் எங்கே இருக்கிறதுன்னு காமிக்கிறாரு. அது எதோடு ஒன்றி இருக்கிறது அப்படின்னு காமிக்கிறாரு. உடலோடு, உயிரோடு, பிராணனோடு ஒன்றி இருக்கிறது அப்படின்னு காமிக்கிறாரு. இதை செய்து காட்டுகிற சிவமாக இருக்கிறது. அந்த சிவத்தோடு கூடிய சக்தியாக இருக்கிறது. அந்த சக்தி எப்படி இருக்கிறது அப்படின்னா உனக்கு குருவாக இருக்கிறது. அந்த குரு என்ன செய்கிறது? உன்னை உய்யக்கொண்டானாக மாற்றி காட்டுகிறது. அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ரொம்ப அற்புதமா, ரொம்ப 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 பெரிய விஷயத்த நமக்கு ரொம்ப எளிமையா சொல்ல முயற்சி பண்றாரு திருமூலர். நம்ம அதை அப்படியே எளிமையா புரிஞ்சுக்கிறோமான்னு எனக்கு தெரியல. ஆனாலும் எனக்கு புரிஞ்ச அளவுக்கு நான் உங்களோட பகிர்ந்துக்க முயற்சி பண்றேன். அதுதான் என்னுடைய பகிர்வு. அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி நண்பர்களே. ஏதாவது கேள்வி ஏதாவது இருந்தா கேட்கலாம். இல்ல கூடுதல் பகிர்வு யாராவது பகிர்றதா இருந்தாலும் பகிர்ந்துக்கலாம். ஒரு நிமிடம் நேரம் ஒதுக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து அதற்கு பிறகு அறையை நிறைவு செய்வோம். யாராவது மேல வரீங்களா? லட்சுமிமா பேசக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கா? ராஜேந்திரன் ஐயா, நான் நிறைய பேர் வரீங்க ரெகுலரா. செந்தில் குமார், மஞ்சுளாமா, நிறைய பேர் வரீங்க. ஹேமா, பவளமணிமா, ராஜ்குமார், திவாகர், சத்யா சார், உங்களுடைய கோவில் கடமைகள் முடிஞ்சிடுச்சா? இல்ல எப்போ எங்க கூட இணையறதா உத்தேசம்? சரி, பகிர்வுக்கு ஒண்ணும் இல்லைன்னா நம்ம வந்து அறையை நிறைவு செய்து கொள்ளலாம். நன்றி நண்பர்களே. எங்களோடு இணைந்து இந்த திருமந்திரத்தை தினமும் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை, நாம் அதிகம் பல்வேறு கோணங்கள்ல பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு அளித்து கொண்டு இருக்கிற திரு லயனையாவுக்கு நன்றி. அதோடு சேர்ந்து ரொம்ப பொறுமையா நம்மளோட இருந்து தினமும் இருந்து கேட்கின்ற அனைவருக்கும் நன்றி. நன்றி நண்பர்களே. இத்தகைய ஒரு அருமையான தளத்தை நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த நாளுக்கு நன்றி சொல்லி அறையை நிறைவு செய்து கொள்ளலாம். நன்றி. லைனையா நம்ம அறையை நிறைவு செய்துக்கலாமா? நன்றி. நன்றி. வந்த மையன்மர்களை வணங்கி மகிழ்கின்றோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம், சிந்திப்போம். தலம் நிறைவு கொண்டது 5, 4, 3, 2, 1.